கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் ஆட்சியர் தலைமையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை புரிந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன். கோவை மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கோவையில் பல்வேறு பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தற்பொழுது கோவையில் காலை முதலே சாரல் மழை பெய்து வருகிறது. கோவை, நீலகிரி பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு வால்பாறை சென்றுள்ளது. கோவை சுங்கம் சிவராம் நகர் பகுதியில் மாநில பேரிடர் குழு 90 பேர் வந்துள்ளனர். மீட்புக் குழுவில் 30 பேர் ஒரு குழுவாக செயல்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மீட்புக் குழு இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பல்வேறு பகுதிகளில் மிகவும் உதவியுள்ளது. கோவையில் பலத்த மழை பெய்தால் 4 பகுதிகள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். ஒன்று, சிவானந்த காலனி மேம்பாலம் அடியில் ரயில் நிலையம் மேம்பாலம், உப்புலிபாளையம் மேம்பாலம், கிக்கானிக் மேம்பாலம் ஆகிய பகுதியில் மழைநீர் தேங்கி பெரிய மோட்டார்கள் கொண்டு மழைநீரை வெளியேற்றப்படும். நிலையில் கோவையை பொறுத்தவரை பல்வேறு சாலைகள் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. மழை அதிக அளவில் வந்தால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.